ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நமக்கு நிறைவேறாமல் இருக்கக்கூடிய தேவைகளை கூட இதை ஓதன உடனே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்முகளின் சிறப்புகளின் காரணமாக அந்த தேவை நிறைவேறிவிடும். பல நாட்களாக பல விஷயங்களை முயற்சி பண்ணி கூட உங்களுக்கு அது கிடைக்கல, அழுது கேட்டு கூட கிடைக்கலனா கூட இதை ஓதி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய சிறப்பு இஸ்முகள் ஜோடி ஜோடியாக வரும். இதுல மொத்தமா நம்ம பார்த்தீங்கன்னா 7 ஜோடியான இஸ்முகளை பார்க்க போறோம். இந்த 7 இஸ்முகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய இஸ்முகள். அதுலேயும் இதுல இஸ்மே அகலம்னு சொல்லக்கூடிய துவாக்களை கபுல் செய்யக்கூடிய இஸ்முகளும் இருக்குது. இப்போ அந்த ஒவ்வொரு இஸ்முகளாக நம்ம பார்க்கலாம். முதல் இஸ்மு பார்த்தீங்கன்னா யா அல்லாஹு யாஹுவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹுனா அல்லாஹுவே அப்படின்னு அழைத்து, யா ஹுவனா அவனேன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹுவை அழைக்கக்கூடிய 2 வார்த்தை யா அல்லாஹு யாஹுவ. இதை இப்ப கையோடு 21 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதெல்லாம் சின்ன அமல் தான், நம்ம கையோடு செய்துட்டு போகலாம். எத்தனையோ அமல்களை கேட்குறோம், ஆனால் நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குமான்னு கேட்டால் செய்யறதே கிடையாது. அதனால தான் நம்ம ஓதியே போட்டுறோம். கையோடு அந்த அமலை செஞ்ச அந்த நன்மையும் அந்த பலனையும் நம்ம அனைவரும் சேர்ந்து பெற்றுக்கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ முதல் இஸ்மை ஓதிட்டு நம்ம அடுத்தடுத்த இஸ்முகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஓதிக்கொள்ளுங்க 21 முறை. யா அல்லாஹு யாஹுவ, 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 யா அல்லாஹு யாஹுவ. அடுத்து இரண்டாவது இஸ்மு யா ரஹ்மானு யா ரஹீம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் சொல்லக்கூடிய இஸ்மாக இருக்கு. இதை இப்ப கையோட 21 முறை ஓதிக்கொள்ளலாம். அடுத்த இஸ்மு பார்க்கலாம். வாங்க ஓதிக்கலாம். யா ரஹ்மானு யா ரஹீமோ, 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 யா ரஹ்மானு யா ரஹீமோ. அடுத்து மூன்றாவது இஸ்மு யா வாஹிது யா அஹது. இது ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்னு பார்த்தா அல்லாஹுடைய ஒற்றை தன்மையை தான் குறிக்கக்கூடியதா இருக்கு. அதாவது ஒன்றானவனே ஒருவனானவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய ஒருமையை நம்ம சொல்லக்கூடிய சிறப்பு கொண்ட இஸ்மாக இது இருக்கு. இதை ஓதிக்கொள்ளுங்க 21 முறை. யா வாஹிது யா அஹது, 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 யா வாஹிது யா அஹது. அடுத்த இஸ்மு நான்காவதாக யா சமது யா வித்ரு. யா சமதுனா தேவையற்றவன், யா வித்ருனா ஒற்றையாளன் அப்படின்னு அர்த்தம். இந்த இஸ்ம 21 முறை ஓதிக்கொள்ளுங்க. யா ஷமது யா வித்ரு, 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 யா சமது யா வித்ரு, யா சமது யா வித்ரு, யா சமது யா வித்ரு, யா ஷமது 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 யா வித்ரு. அடுத்து ஐந்தாவதாக யா ஹையு யா கையும்
அப்படின்னா உயிருள்ளவன், நித்தியமானவன் அப்படின்னா எப்போதுமே அல்லாஹ் உயிரோடு இருப்பான், நிரந்தரமாகவும் இருப்பான்னு அர்த்தம். இதை ஓதிக்கொள்ளுங்க. யா ஹையு யா கையூமு, 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 யா ஹையு யா கையூமு. அடுத்து ஆறாவதாக யா ஹன்னானு யா மன்னானு அப்படின்னு என்ன அர்த்தம்னா நிலைநாட்டுபவனே, அருளாளனே, உதவி செய்யக்கூடியவனே அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். யா ஹன்னானு யா மன்னானு. இதை ஓதிக்கொள்ளுங்க 21 முறை. யா ஹன்னானு யா மன்னானு, 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 யா ஹன்னானு யா மன்னானு. அடுத்து கடைசியாக யாதல் ஜலாலி வள்ளிக்ராம், கீர்த்தியும் சங்கையும் உடையவன் அர்த்தம். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பலமிக்க ஒரு இஸ்மாக இருக்குது. இதை 21 முறை ஓதிக்குங்க. யாதல் ஜலாலி வள்ளிக்ராம், 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 யாதல் ஜலாலி வள்ளிக்ராம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அனைத்து இஸ்முகளையும் ஓதிவிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா தினமுமே இந்த இஸ்முகளெல்லாம் ஓதிவாங்க. அதுலேயும் இப்போ நம்ம சொன்ன 7 இஸ்முகளையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தினமும் ஒரு நாளைக்கு ஒரு இஸ்முன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா 7 நாட்களுக்கு நீங்கள் இதை பிரித்து ஓத முடியும். இல்லை ஒரே நாளில் 7ஐயும் சேர்த்து ஓதிக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் 7 நாட்களுக்கு பிரித்து ஓதுற மாதிரி இருந்தால் தினமும் 100 முறை ஓதுங்க. இல்லை இப்படி சேர்த்து ஓதுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த குறைந்த எண்ணிக்கையில் ஓதினாலும் அனைத்தையும் ஓதன சிறப்பும் நமக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தினமுமே ஒரு இபாதத்தை எடுத்து போட்டு நம்ம செய்து வருகிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோவை தினமுமே பார்த்து கையோடு அமல் செய்துவாங்க.